सर्वमङ्गलप्राप्तिरस्तु। धनं धान्यं पशुं भगपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः। यो वैदाहं ब्रह्मणो वेताम् अमृतेनामृतां पुरीं तस्मै ब्रह्म च ब्रह्माक्ष आयुकीर्तिं प्रजान्ततुः। எல்லாரும் வந்தாச்சா? விசேஷத்தை ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் வந்தாச்சு. முகூர்த்தோல எழுதிடலாமா? அது எப்படி? எங்க வீட்டோட மூத்த மாப்பிள்ள வந்து சம்மதம் சொல்லணும்ல. அம்மா, எதுக்கு அந்த ஆளு? பேசாம தட்ட மாத்திர வேலையை பாரு. இங்க பார், சம்பிரதாயப்படி மூத்த மாப்பிள்ள வந்து சம்மதம் சொல்லணும். அந்த மாதிரி யாரும் கிடையாது. முதல்ல தட்ட மாத்து. உனக்காக வழக்கத்தை மாத்த முடியாது. மாப்பிள்ள, இங்க வாங்க. வாங்க. என்ன மாப்பிள்ள அங்க போய் நிக்கிறீங்க? இங்க உட்கார வேண்டியதானே? வணக்கங்க. யார் இந்த புள்ளையாண்டா? நான் தான் மூத்த மாப்பிள்ள, இவங்களோட ஹஸ்பண்ட். ஏதோ ப்ராப்ளம்னு தெரியுது. ஐ திங்க் பர்சனல் விஷயம் நினைக்கிறேன். கரெக்டா? ஐயரே, நீங்க இங்க என்ன வேலைக்காக வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. ஓட்ட இங்கிலீஷ்ல வம்பு பேசுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். சாரிம்மா. சார், உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? சம்மதம் தாங்க. இந்த சைட்ல மூத்த மாப்பிள்ளை இவர் தான். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? அது வந்து இப்படி திடுதிடுப்புன்னு கேட்டா என்ன சொல்றது? இது சும்மா சம்பிரதாயத்துக்கு தான் தம்பி. உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கத்தான். உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா தாராளமா சொல்லுங்க. டேய் பாஸ்கர், இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். சம்மதம் சொல்லு. ஐயரே, எல்லாருக்கும் சம்மதம் தான். ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. ஐயரே, கொஞ்சம் இருங்க. இத பாருங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இத பாருங்க, என் புள்ள மனசுல ஏதோ கஷ்டம் இருக்கு. அதான் அவன் கொஞ்சம் தயங்குறான். சரி, நீங்களாவது என்னன்னு விவரம் சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்லைங்க. இத்தனை பேர் முன்னாடி சொல்றதுக்கு எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது? அதாவது ரெண்டாவது பொண்ணை கட்டிக்க போற கார்த்திக்கு காரு அது இதுன்னு எங்க சம்மந்தி வீட்டுல குடுக்கறாங்க. ஆனா என் புள்ள மூத்த மாப்பிள்ளன்னு தான் பேரு. ஒரு ஓட்ட சைக்கிள் கூட குடுக்கல. இதே மத்தவங்களா இருந்தா இத வச்சு சண்டை இழுத்து நார் அடிச்சிருவாங்க. ஆனா நானும் சரி, என் பிள்ளையும் சரி ரொம்ப டீசென்டானவங்க. இப்போ இது கூட நீங்க சம்மதம் கேட்டீங்களேன்னு சொல்ல வேண்டியதா போச்சு. என்ன எல்லாரும் வாயடிச்சு போயிட்டீங்க? எங்களை நினைச்சு உங்க எல்லாரும் மனசுலயும் பரிதாபம் வந்துருச்சு இல்லையா? சரி, இப்ப என்னதான் செய்யணும்னு சொல்லுங்கம்மா. ரொம்ப ஈஸிங்க. ஏற்கனவே எங்க மருமக சொன்னா 50,000 ரூபாய் தரேன்னு. அத கொடுத்துட்டா நிச்சயத்தை முடிச்சிடலாம். அத்தை, அந்த பணத்தை நான் கொடுக்கறேன்னு தானே சொன்னேன். இத்தனை பேர் இருக்கிற சபையில உட்கார்ந்து பேசுறீங்களே. பாத்தீங்களா? குறை ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்க, சொன்னேன். இன்னைக்கே 2ல 1 தெரிஞ்சிரும்ல. அதனால தானங்க இங்க சொன்னேன். இதுல என்ன தப்பு? என்ன சம்பந்தி, திடீர்னு இப்ப வந்து மூத்த மாப்பிள்ளைக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுங்கன்னு கேட்டா என்ன வழக்கம் இது? இது எங்க குல வழக்கங்க. நாங்க எங்க குலத்தோடயே போயிருந்தா அந்த மரியாதை எங்களுக்கு கேட்காமே கிடைச்சிருக்கோம். நாங்க குலம் மாதிரி குலம் வந்து கல்யாணம் பண்ணிருக்கோம்ல, எங்களுக்கு வேணும் தான். எல்லாரும் எங்களை சபையில வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. உங்களை யாருங்க அசிங்கப்படுத்துறாங்க? பின்ன அசிங்கம் இல்லாம இது வேற என்னங்க? இந்த மாப்பிளைக்கு கார்ல இருந்து எல்லாமே வசதி வசதியா பண்றீங்க. ஆனா என் பிள்ளை என்ன இளக்காரமா? ஒரு 50,000 ரூபாய் பெறமாட்டானா என் பிள்ளை? இத பாருங்க, என் பிள்ளைக்கு உண்டான மரியாதையை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க மூத்த மாப்பிள்ளை மரியாதையை நாங்க செய்வோம். அதுக்கு மேல உங்க இஷ்டம்.
நாங்க இருக்கிறதா போறதான்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. சம்மந்தியம்மா, இப்போ உங்களுக்கு 50,000 ரூபா தானே வேணும்? நான் தரேன், பிரச்சனையை விடுங்க. ஏங்க வாயில சொன்னா எப்படிங்க? கொடுத்தா தானே எதுவுமே உறுதியாகும். சம்மந்தியம்மா, இதோ 50,000 ரூபாய்க்கு செக்கு கொடுக்குறேன். மாப்பிள்ள வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க மாப்பிள்ள. வாங்கிக்கிட்டு சம்மதம்னு சொல்லுங்க. பரிபூர்ண சம்மதம். அப்புறம் என்ன ஐயரே, முகூர்த்த ஓலை வாசிங்க. எல்லாம் வல்ல இறைவன் அருளால் நிகழும் தாரண வருஷம் ஆவணி மாதம் 5ஆம் நாள் சுப நன்னாளில் ஈஸ்வரன் மகள் இளைய குமாரத்தி ஆனந்திக்கும் தண்டாயுதபாணி மூத்த குமாரன் கார்த்திக்கும் திருமணம் செய்ய இரு குடும்பத்தார் மற்றும் பந்துக்கள் முன்னிலையில் நிச்சயிக்கப்படுகிறது. தட்ட மாத்தீங்கோ. நிச்சயதார்த்த சுப முகூர்த்தோ அஸ்து. ஓகே, எல்லா சீட்டையும் எழுதி போட்டிருக்கேன். யார் யாருக்கு என்னென்ன சீட்டு கிடைக்குதோ அதுல என்ன எழுதிருக்கோ நீங்க அதுபடி செய்யணும். ஓகேவா? உஷாக்கா, அதுல என்ன எழுதிருக்குன்னு எனக்கு மட்டும் அஸ்கு சொல்லுங்க. புஸ்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் கேம்ல என்ன த்ரில் இருக்கும்? ஏய் உஷா, எசுக்கு பெஸ்க்கு ஏதாவது எழுதி வச்சிருக்க போற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா யார் என்ன சொன்னாலும் சரி, நான் சஸ்பென்ஸ உடைக்கிறதா இல்ல. நீ என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்றதுதான் எல்லாத்த விட பெரிய சஸ்பென்ஸ். அத சொல்லவே முடியாது. பெரிய சஸ்பென்ஸ்ன்ற பேர்ல நீங்க எஸ்கேப் ஆயிட கூடாது. நான் தான் ஏதோ பண்ண போறேன்னு சொல்றேன்ல. அப்ப அத சொல்லுங்க. அது சஸ்பென்ஸ் தி. சொல்லுங்க. சொல்றேன். இந்த ஒரு சஸ்பென்ஸ் மட்டும் நான் உடைக்கிறேன். சரி, எல்லாரும் அவங்களுக்கு கிடைச்ச சீட்ல என்ன எழுதிருக்கோ அதை கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா இந்த கேமோட எண்ட்ல நான் ஒரு டான்ஸ் ஆட போறேன். என்ன டான்ஸ் தெரியுமா? பெலி டான்ஸ். அது என்ன கேக்க சிரிப்பு? பொம்பளை ஒருத்தி பேசினா பல்ல அடிச்சிருவீங்களே. சும்மா இருங்க. என்னது பல்லியா? போச்சுடா, மானத்தை வாங்கிட்டீங்களா? ஐயோ, பெலி டான்ஸ். நான் பதே என்ன சொல்லுது? புரிய வைக்க முடியாது. சரி சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆர்த்தி முதல் சீட் எடு. ஐயோ, நான் ஓப்பனிங் இறங்க விரும்பல. ஏன் சார்பா? என் சகோதரன் மனோஹர் களத்துல இறங்குவான். களத்துல இறங்கு. என்னன்னு பாக்குறேன். சீக்கிரம் படிக்கணே. ஓ, பெண் குரலில் பேச வேண்டும். சொன்ன நியாயமா பார்த்தா இந்த சீட்டு உங்க ராஜேந்திரன் மாமாக்கு வந்திருக்கணும். பை மிஸ்டேக் உனக்கு வந்துருச்சு. பேசு. நான் புளிய கலாட்டா பண்றேன். கண்ணா, நீ தைரியமா பேசு. தைரியமா பேசு. உஷா. சொல்லடி மனோகர். சி, சொல்லடி மனோஹரி. உஷா, எனக்காக நீ இது வேணா பண்ணுவியாடி? நீதான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சேடி. உனக்கு என்னடி வேணும் கேளு, நான் சொல்றேன். ஏய், கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துக்கு 2 டிக்கெட் எடுத்து வச்சிருக்க, வரியாடி? மனோஹரி வேண்டாம். உன் கூட நான் கேர்ள் ஃப்ரெண்ட் படம் பார்த்தேன்னா அப்புறம் என் பாய் ஃப்ரெண்ட் மேல கோச்சிப்பான். என்னால வர முடியாது. போடா. ஓகே. மனோஹரி, ஐயோ என் தங்கம். தேங்க்ஸ். சரி, அடுத்து யாரு சீட் எடுக்கறீங்க? யூ? நீங்க? நானே. வாங்க. நான் எடுக்கிறேன். எடுமா. எடகுடமா வரப்போதாயா? சரோஜா தேவியை போல் நடித்து காட்ட வேண்டும். ஐயோ, நானா? அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பாருங்க. ஆக்சுவலி உங்களை பார்த்தா ஒரு ஆங்கிள்ல சரோஜா தேவி மாதிரியே இருக்கீங்க. நிஜமாவா? அதே சிரிப்பு. ஐயோ, சரோஜா தேவியே பார்க்குற மாதிரி இருக்கு. பண்றேன். கண்ணா, உனக்கு ஏதாவது வேணுமா இப்ப? வேணால? Love birds.
வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சரோஜா தேவியை போல் மிக சிறப்பாக நடித்த திருமதி சீதாவுக்கு நன்றி நன்றி. எங்க ஒன்ஸ் மோர். ஓகே ஓகே ஓகே. வெரி குட் வெரி குட். சரி, அடுத்தது யாரு? நீங்க? ஐயோ சான்ஸ் இல்ல. ஏய் நீ நாலு அக்கா. இல்ல என்னது இங்கெல்லாம் வந்துகிட்டு? இங்கதான் எல்லாரும் இருப்பாங்கன்னு தெரியும்ல, யாராவது பார்த்தா என்ன ஆகும்? ஆர்த்தி ப்ளீஸ் ஆர்த்தி, ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் பேச விட. சாரி, அப்புறமா எல்லாம் பேசிக்கலாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஆர்த்தி நான் சொல்றது கேளு. இப்போ நீங்க போறீங்களா இல்லையா? ஆர்த்தி ப்ளீஸ் ஆர்த்தி, நான் அப்ப நான் போறேன். ஆர்த்தி உனக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். இது என்னது? வடையா? மெதுவடை. இப்ப போட்டதா? ஆமாமா, இப்பதான் போட்டது. சூப்பரா இருக்குங்க. தேங்க்ஸ். உளுந்த நல்லா அரைச்சு போட்டு செஞ்சிருக்கீங்க. புசு புசு புசுன்னு ரொம்ப நல்லா இருக்கு. வேணும்னா இன்னும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறேனே. ஏய் என்ன பண்ற? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லையா? ஏய் என்ன சாப்பிடுற? தாகமா இருந்ததா? தண்ணி இருக்கான்னு பார்க்க வந்தேன். எருமா மாடு, இந்த வீட்ல தண்ணி குடி கூடாதுன்னு உனக்கு தெரியாது? இன்னும் குடிக்கலமா. ஐயோ காசு வெட்டி போட்டுருக்கோண்டி. ஏய் கையில என்ன? கையில என்ன? ஒண்ணு இல்லையே. காட்டு. என்னடி இது? இது பாருங்க. கீழே கிடந்ததா, அது என்னன்னு எடுத்தேன். வடையான்னு கேட்டேனா ஆமான்னு சொன்னாங்க. அப்புறம் என் கையில கொடுத்தாங்கம்மா, நான் வேணா வேணான்னு சொன்னேன். இருந்தும் கொடுத்துட்டாங்க. போட்டேனா? கதையா கதையா சொல்றேன் என்கிட்ட. கொன்று வேண்டி பாருங்க இவள. சாப்பிட கூடாது 100 தடவை சொன்னேல. வேடிங்க. ஆமா, எங்கடி உங்க அண்ணன் பாஸ்கர்? அவன் அப்பவே பொண்டாட்டி கூட சாப்பிட போயிட்டாமா. சாப்பிட நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? அவனுக்கு சாப்பிட கூடாதுன்னு தெரியாதா? சொல்ல மதிக்காம போயிட்டாமா. ஐயோ என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஏய் அலமேலு, பந்தியில உட்கார்ந்து இருக்கிறவன எழுப்ப போறியா? நல்லா இருக்காது, விடு. என்ன உளறீங்க? சும்மா இருங்க. ஒண்ணும் ஆகாது, விடு. என்னங்க நீங்க காசு வெட்டி போட்டுருக்கோம், நமக்கு ஏதாவது ஆயிடுங்க. ஒண்ணும் ஆகாது அலமேலு. வாயை மூடிட்டு சும்மா இருங்க. ஏய் தின்னி பட்டார் எங்கடி அவன்? அலமேலு சொல்றது கேளு அலமேலு. நீ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நல்லா இருக்காது அவன் ஏன் புள்ள. அலமேலு உன் புள்ளைக்கு இன்னும் ஆகாதுன்னு சொல்றேன். ஐயோ ஏய் அலமேலு, ஏய் தள்ளி இந்த பக்கம். ஏய் என்னடா பண்றீங்க? சாப்பிட போறேமா. சாப்பிடாச்சு சித்தி. ஏண்டா நம்ம எல்லாரும் ஒண்ணா தானே வந்தோம். நாங்கெல்லாம் அங்க இருக்கோம். நாங்கெல்லாம் சாப்பிட்டோமா இல்லையான்னு கொஞ்சமாவது அக்கறை வேண்டாம். நீ பாட்டு எல்லாம் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டியே. சரி நீயும் சாப்பிடு. டேய் எந்திரிடா முதல்ல. எதுக்கு? சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். அத்தை சாப்பிட்டமே. உனக்கு தெரியாதுமா. டேய் இங்க சாப்பிட கூடாது, வாடா. ஐயோ வாடா, முதல்ல கிளம்புடா. மதியமா சாப்பிட்றவரை ஏன் எழுப்புறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சொன்னா நீங்க தீர்த்து வச்சிருவீங்களா? என்ன விஷயம்னு சொன்னாதானே தெரியும். இந்த வீட்ல 2 கல்யாணம் நடக்குது, நிறைய ஆளுங்க. ஆனா நீங்க யாருமே எங்களை சரியாவே கவனிக்கல, மரியாதையாவே நடத்தல. இவ்வளவு பெரிய சத்திரத்துல நாங்க தங்கறதுக்கு உருப்படியா ஒரு இடம் கூட இல்ல. அவ்வளவுதானே? இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் என் வயித்துக்கு ஒத்துக்காது. நான் ஏற்கனவே உட முடியாதவ, உனக்கு தெரியும்ல. சம்பந்தியமா, உங்களுக்கு தங்கறதுக்கு நல்ல ரூம், சாப்பாடு வேணும் அதானே? ஐயா நீங்க ஒண்ணும் சிரமப்பட வேணாம், நாங்க பக்கத்துல இருக்க லாட்ஜில் தங்கிக்கிறோம், வாடா. அதானமா நானும் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. டேய் இவங்களுக்கு பக்கத்து ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது. டேய் வாடா. சரி நீ போ, நான் வரேன். வாடி வாடா. ஏன் இப்படி? அபி கவலைப்படாதம்மா, ஐ வில் டேக் கேர் ஆஃப் தேம். மற்றவங்களை கவனி. நீங்க இன்னுமா போகல? ஆர்த்தி ஏன் ஆர்த்தி நீ இப்படி கோச்சிக்கிற? நான் இங்க காரணம் எல்லாம் வருவேன். என்ன பெரிய காரணம்? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பெருசா ஏதோ விஷயம் இருக்க மாதிரி தான் பேசுவீங்க, ஆனா ஒண்ணும் இருக்காது. ஆர்த்தி நீ என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க வந்திருக்கேன் தெரியுமா? ரொம்ப சிக்கலான சூழ்நிலை. அதை விட சிக்கலான சூழ்நிலை என்னோடது.
இத பாருங்க, இது கல்யாண வீடு. நீங்க பாட்டுக்கு திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டீங்க. உங்களை யாராவது பார்த்துட்டா அவ்வளவுதான், 2 பேருமே மாட்டிப்போம். அதுவும் எங்க சித்தப்பாவோ ஆனந்தி அக்காவோ பார்த்துட்டா அவ்வளவுதான், எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. ஆர்த்தி என்ன கொஞ்சம் பேச விட. நான் எதுக்கு வந்தேன்றது கொஞ்சம் காது கொடுத்து கேள. இத பாருங்க ராஜேஷ், தலை போற விஷயமா இருந்தா கூட இந்த இடத்துல இந்த நேரத்துல நம்ம பேச வேண்டாம். நீங்க கிளம்புங்க. ஆர்த்தி நான் இப்ப சொல்றது நீங்க கிளம்ப போறீங்களா இல்லையா? யாரோ வராங்க, எங்கேயாவது போய் ஒழிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு, அப்புறம் என்ன? ஏய், இங்க என்ன பண்ற? நீங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, சும்மாதான். சும்மாவா? திருட்டுத்தனமா தம்மாடி தான் வந்த? அதெல்லாம் இல்ல, கீழே புழுக்கமா இருந்துச்சு, அதான் காத்து வாங்கலான்னு வந்தேன். வாங்கிட்டியா? அம்மா தேடிட்டு இருப்பாங்க, போ. அது போடி. என்ன நீ இப்படி சொல்லிட்ட? அவ தான் தப்பா நினைக்க போறா. எதை பத்தி? இல்ல, நாம 2 பேரும் இங்க தனியா நின்று பேசிட்டு இருக்கோம். என்னங்க இது? நாளைக்கு என்ன நேரம் நான் உங்க ஒய்ஃபா இருக்க போறேன். இல்ல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நினைக்க மாட்டானா சரி. பாஸ்கர் வீட்டை சமாதானப்படுத்தி ஒரு மாதிரி பாசிஃபை பண்ணி எப்படியோ கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. அதுவே நிம்மதி. அவங்க தான் மாறாம எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் தான் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. எனக்கும் அதான் புரியல. சொந்த பந்தம்னா அனுசரணையா விட்டு கொடுத்துட்டு போக வேண்டாமா? சுத்தமா அவங்கள்ட்ட அது கிடையாது. லைஃப்பை பத்தின ஒரு தெளிவான ஐடியாவே கிடையாது. வாழ்க்கை ஒரு நிமிஷமும் மாறிக்கிட்டு இருக்கு, எதுவுமே உறுதி கிடையாது. இவங்க மட்டும் இப்படி மாறாம எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறாங்க? என்ன சாதிக்க போறாங்க? அவங்க எல்லாருக்குமே பிடிவாதம் சுயநலம் ரொம்ப ஜாஸ்தி. பிடிவாதம் சுயநலம் இதெல்லாம் எல்லா சந்தர்ப்பத்திலையும் கை கொடுக்காது. மனுஷங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து தான் போனோம். அப்போதான் எல்லாருக்கும் நல்லது. அது அவங்களுக்கு எப்போ புரிய போதோ தெரியல. அது நமக்கு புரியுது, அவங்களுக்கு புரியணுமே. சரி, டைம் என்ன? 10 அப்பா, அவ்வளவு லேட் ஆச்சா? நாளைக்கு சீக்கிரமா எந்திரிக்கணும், வாங்க போலாம். நீ போயேன். நீங்க? நான் காத்து வாங்கிட்டு வரேன். திருட்டுதம்மா. எப்போ படிச்சிருக்கேன். சரி சரி சரி, குட் நைட். வரேன். எந்திரிச்சு வெளியே வாடா. ஒன்னதான் வா.